ஹலோ ஒன் ஐம் வெல்கம் ஜேம்ஸ். ஸோ இந்த பார்க்க போறோம்னா சாய்பிங்கோட 6th சிங்கிள் சாங்கான வந்துட்டு ரதிமா இதோட ஆடியோ சாங் வந்துட்டு தான் நம்ம வந்துட்டு கேட்க போறோம். ஸோ மியூசிக் வீடியோக்காக நான் வந்துட்டு ஸ்டில் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லான்ச்சிங் ஈவெண்ட் கூட வந்துட்டு நடந்துருக்கு. எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. டைமும் எதுவுமே வந்துட்டு அனௌன்ஸும் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் ஆடியோ சாங் வச்சும் விட்டாங்களே. ஸோ கேட்டோன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு மெயினாக மேக் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு சாங்கை கேட்டுருவோம். ஓகேவா? கேட்டுருவோம் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் கேட்கறப்ப என்னோட ஐடியா என்னன்னா, கேட்கறப்ப ஒரு மாதிரி என்னடா இருக்கு அப்படின்னு தோண வைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம்னா கேட்கறப்போ ஓகே அது லூப் மூட்ல நம்மளோட லூப் பிளேலிஸ்ட்ல வந்துட்டு ஆட் ஆயிரும் நினைக்கிறேன். ஸோ சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 minutes 20 seconds ஒரு சாங் வந்துட்டு நம்ம கேட்டுருவோமா? ஸோ யா, let's watch it. Count on 3, 2, 1, go. ஹிந்தியா? ரதிமா ரதிமா முட்டிக்கிச்சு நெஞ்சோரமா ரதிமா ரதிமா காதல் இப்படி சுடுமா ரதிமா ரதிமா விட்டுட்டு போறிய இருமா ரதிமா ரதிமா என்னடி என்னோட கதிமா கை விட்டுட்டியா? கை விட்டா மாதிரி பிடிக்கிறியா? தட்டிட்டியா? என் சோகத்தை எங்கன மதிக்கிறியா? பாத்துட்டியா? நான் பாடுற தவிப்ப ரசிக்கிறியா? கொண்டுட்டியே இதயம் நொறுங்க சிரிச்சியே ரதிமா ரதிமா செஞ்சது மொத்தமும் சத்தியமா ரதிமா ரதிமா என்னை இப்படி ஆக்கலாமா? ரதிமா ரதிமா செஞ்சது மொத்தமும் சத்தியமா ரதிமா ரதிமா என்னை இப்படி ஆக்கலாமா? எப்பவுமே விட்டு கொடுத்தா உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன பண்ண என்ன விடுவா? மனசுக்கு நெருக்கமா நெஞ்சுருவி போன பொண்ணு அந்த பக்கம் திரும்பிச்சான். பொத்தி வச்ச சின்ன காதல் புழுதியில விழுந்துச்சான். தங்கமான பையன் நானு என்ன தாண்டி உனக்கு உன்னை பங்கமாக பார்த்துப்பேன்னு தெரியாதா ஜினுக்கு? எல்லாம் மீறி ஆசை வச்ச தேவதாண்டி எனக்கு. நீ போனாலும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு. தங்கமான பையன் நானு என்ன தாண்டி உனக்கு பங்கமாக பார்த்துப்பேன்னு தெரியாதா ஜினுக்கு? எல்லாம் மீறி ஆசை வச்ச தேவதாண்டி எனக்கு கொண்ட போதும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு. இதுல ஒரு செம்மையான ஒரு டான்ஸ் போர்ஷன் இருக்க போது நினைக்கிறேன். போல என்னையும் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டா. ரத்த பந்தம் போல இருக்கமா கட்டிக்கிட்டா. தவிச்சு வந்த இவனுக்கு அன்னைக்கு முத்தமிட்டா. நாந்து கத்த விட்டா. இன்னைக்கு எதுவும் சொல்லாம எங்கையோ மறந்துட்டா. என் கனவை எழுதுற அன்னைக்கு இருக்கலாம் மறந்துட்டா. ரவுசா போன என்ன லூசா சுத்த விட்டா. அடியே வெத்து விட்டா. லிரிக்ஸ் சூப்பர். தங்கமான பையன் நான் என்ன தாண்டி உனக்கு பங்கமாக பார்த்துப்பேன் தெரியாதா ஜினுக்கு? எல்லாம் மீறி ஆசை வச்ச தேவதாண்டி எனக்கு கொண்ட போதும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு. பங்கமாக பார்த்துட்டேன் எல்லாம் மீறி
ஓகே. ஓகேங்க. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. உண்மையிலே கேட்டோனே டக்குனு புடிச்சிருச்சு. நான் நெனச்சேன் அந்த ஹூக் போர்ஷன் அந்த ரதிமா ஹூக் அந்த ரதிமாங்கிறது அதான் ஹூக் போர்ஷன் நெனச்சேன். ஆனா அது மெயின் பாட்டு கிடையாது. இன்னொன்னு மெயின் பாட்டு இருக்கு. அந்த அந்த தங்கமான தனதன அந்த அந்த போர்ஷன் தான் ஹுக் போர்ஷனே. அது அன்எக்ஸ்பெக்டட். உண்மையிலே நல்லா இருக்கு. அது 2வது வாட்டி திரும்ப வந்தது இன்னும் நல்லா இருந்துச்சு. அண்ட் லிரிக்ஸும் நல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ நல்ல பையனை விட்டுட்டு போறியே, ஏமா உனக்கு என்னம்மா? என்ன உனக்கு? அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. நல்லா அண்ட் வந்துட்டு நடுவில் அந்த பிஜிஎம்ஸும் இருக்கு. லைக் வந்து டான்ஸ் போர்ஷன்ஸ்க்கான பிஜிஎம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இதுலயும் வந்து ஒரு ஒரு ஹுக் ஸ்டெப்ஸ்ங்கிறது இருக்கும்னு கண்டிப்பா நினைக்கிறேன். லைக் பவளமல்லி, கட்சி சேர, இது ஆசை கூட, இந்த மாதிரி சாங்ஸ்லாம் இருக்கும்ல இந்த ஹுக் போர்ஷனுங்கிறது. ஸோ இந்த சாங்ல இருக்கும்னு நினைக்கிறேன். சாங் கேட்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கு. அதுக்கு அது ஹிந்தி வேர்ட்ஸ் வேற வருது, ஹிந்தி லிரிக்ஸ் வேற வருது. ஆப்வியஸ்லி தெரியல. பட் சாங் ஓவரால் கேட்கும்போது நல்லா இது வரைக்கும் சோகமான பிரேக்கப் சாங்கும் கேட்டிருக்கோம். அண்ட் வந்துட்டு திட்டி பாடுற பிரேக்கப் சாங்கும் கேட்டிருக்கோம். ஓகேவா? நல்லா இல்லாத சாங் கூட கேட்டிருக்கோம். லைக் வந்துட்டு இஷ்டத்துக்கு எது பாடிக்கிட்டு இருப்பாங்க, இஷ்டத்துக்கு எது வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேவா? பட் இந்த பிரேக்கப் சாங்கிறது வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஒரு வைபா இருக்குங்க. ஓகேவா? வேற மாதிரி ஒரு வைபா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகேவா? நல்லா இருக்கு. கேட்டோன்னே எனக்கு இன்ஸ்டன்டா பிடிச்சிருச்சு. முக்கியமா அந்த ஹுக் போர்ஷன் நான் சொன்னேன்ல இப்ப. அந்த ஹுக் போர்ஷன்ங்கிறது வந்துட்டு நீங்க ரதிமா அந்த வார்த்தை வருது, அது ஹுக் போர்ஷன் இல்ல. அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஸோ சாங் கண்டிப்பா இப்பயே நான் வந்துட்டு என்னோட லூப் பிளே லிஸ்ட்ல வந்துட்டு நான் ஆட் பண்றேன் இந்த சாங்கை. கண்டிப்பா லூப் பிளே லிஸ்ட்ல ஓடிட்டே இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த சாங் வந்துட்டு கேட்டோன்னு பிடிச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு உங்க சாஸ் விஷயத்தில் சொல்லுங்க. யாரும் ஒன்று கேட்கல, இது ஆடியோ சாங்கோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ கேட்டதுக்கு அப்புறம் வந்து உங்க சாஸ் விஷயம் நீங்க ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் ஆப்வியஸ்லி உங்களை மாதிரி தான் நானும் வந்துட்டு அந்த மியூசிக் வீடியோக்காக நான் வந்துட்டு ரொம்ப வெயிட் பண்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரோமோக்கு நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் செகண்ட் ப்ரோமோன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன். பட் வந்து யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தேன். அந்த செகண்ட் ப்ரோமோக்கான அந்த வீடியோஸ் காணும். லைக் வந்து அஃபிஷியலாக அவங்க அப்லோட் பண்ணல. திங்க் மியூசிக்ல அதில் காணும் அந்த செகண்ட் ப்ரோமோ. பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஸ்கூல் போர்ஷன் மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஒரு பிக்சரு. ஸோ லைக் தெரில, பார்ப்போம். லைக் ஸ்கூல் போர்ஷன் மாதிரி கிடையாது. காஸ்டியூம் வந்துட்டு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ், டாய் கட்டி இருக்கிற மாதிரிலாம் டான்ஸ் சேர்ந்து அதை டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இருக்கு. ஸோ எப்படி வரப்போகுது எனக்கு சத்தியமா ஐடியா இல்லை. பட் சம்திங் நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. கண்டிப்பா பெஸ்ட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெரி கிரேட் ஜாப் டீம் சாய். பின்னுங்க, அதுதான் சொல்லணும். ஓகேவா? பின்னுங்க. ஸோ எல்லாரும் கேட்டதுக்கு அப்புறம் உங்க தாஸ் ஷேர் பண்ணுங்க. இதோட சொல்லி எப்படி முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாய்.